அஸ்ஸலாமு இன்னைக்கு நம்ம வஞ்சர மீன் கருவாடு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சுக்கி மச்சி துபேஜான்னு சொல்லுவோம். 1/2 கிலோ வெங்காயம் சாப்பரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வஞ்சர மீன் கருவாடு ஊற போட்டு வச்சுருக்கேன். 250 கிராம்ஸ் ஆஃப் டொமேட்டோ. கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிடும். இது வந்து ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கூடி இருக்கும் இல்லையா அந்த தொக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும், இட்லி தோசை. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஆனியன் நல்லா வதக்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதக்கிட்ட அப்புறம் வந்து நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவாடு நல்லா பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கருவாடோட பச்சை வாசனை போன அப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். அது ரொம்ப சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு தொக்கு நல்லா இருக்கும். இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுடர். அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி மூடி போட்டு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா குக்காகி வந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தண்ணி ஆட் பண்ண கிளிப் நான் மிஸ் பண்ணிட்டேன். கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட டேஸ்டான கருவாடு தொக்கு ரெடி. இது தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.